இன்னைக்கு நீங்கெல்லாம் படத்தை வச்சு அரசியல் பேசுறீங்க. உங்களுக்கு தெரியுமா என்னமோ என் புள்ள விஜய் படம் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சான். நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு அந்த படம் நடிச்ச பணத்தை 3 கிலோ அரிசி போட்டு போட்டா போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்க வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன் 30 வருஷத்துக்கு நான் வாங்கியிருக்கேன். பிள்ளை நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு என் மவ 23 வருஷம் ஆகுது. நாளைய தீர்ப்பு படம் நடிச்சா அப்பயே அரசியல் அரிசி போட்டு கொடுத்தா பிள்ளை நாங்க வாங்கினோம். இவன் நேர்மையான அரசியல் பண்ணுவான். நேர்மையான அரசியல் பண்ணி ஏவன் தலையெழுத்து மாறும்னு பாரு. அன்னைக்கு தெரியும்பா. நீங்க பாருங்களா, அது நடக்கும் கண்டிப்பா. புள்ள உட்கார வச்சுட்டோம்னா என் புள்ள அந்த பூமியை விட்டு மறைகிற வரைக்கும் என் புள்ள தான் எம்ஜிஆர். இதுல எப்பா என் தங்கம் ஏப்பா சாமியா, தமிழ்நாட்டை காக்க வந்த குலசாமி ஐயா, உன்னை நான் பார்க்கணுன்னு தாண்டி இருந்தேன். உன்னை போட்டாவை முத்தி கொடுத்தேன். நான் உன்னை பார்க்கணுன்னு கிட்ட வந்தம்மா, என்னை தள்ளி விட்டுட்டா ஓடி தங்கம். நீ வரணுண்டியா, எங்களுக்கு நீ வேணுண்டியா. நீ நான் உன்னை விஜயன்னு சொல்ல மாட்டேன்டி, நீ எம்ஜிஆர். எனக்கு சின்ன எம்ஜிஆர். எங்களை காக்க வந்த குல தெய்வம், குல சாமி. எங்க புள்ள எங்களுக்கு எல்லாருக்கும் எங்க வீட்டு புள்ள. இனி எங்கள் வீட்டு புள்ள தான் நம்ம எங்களுக்கு தேவை. யாருமே எங்களுக்கு தேவை இல்லப்பா. நானே உயிர் ரெட்டலையை தான் போகும்னு சொன்னாவோ அந்த மாதிரி இருந்தேன்னா இன்னைக்கு ரெட்டலையை ஒரு பக்கம் வச்சுட்டேன். இன்னைக்கு நீ தான் வேணும். டிவியை திறந்தா உன் படம் தான் பார்க்குறேன், இல்லைன்னா நம்ம படுத்து தூங்குறோம் உட்காந்து. எனக்கு நீ எல்லாரையும் நாங்கள் இருட்டில் இருக்கிறோம்பா. நாங்கள் எல்லாம் இருட்டில் இருக்கிறோண்டி சாமியா. நீ வாரதெல்லாம் பெருசில், எங்களை கொண்டாந்து வெளிச்சத்தில் விட்டுட்டா போதும்பா. இந்த இருட்டு நம்ம எங்களுக்கு தாங்க முடியாதுப்பா. ரோட்டில் பொம்பளை பிள்ளை நடக்க முடியல. பொண்ணு தாய்க்காரி இன்னொருத்தனை வச்சுட்டு பிள்ளைய கொண்டு போடுறான். அவள் ஓடுறாளே அவங்க கூட வச்சேன். அந்த பிள்ளைங்க ஒரு அனாதை விடுதலை விட்டா என்னப்பா, அந்த பிள்ளைய கொண்டு போட்டு ஓடுறான். ரோட்டில் பொம்பளை தைரியமாக நடக்க முடியல. சாமத்துக்கு பின்னாடியே வரணும், துணியை பிடிச்சிருக்கா. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புனா வாத்தியார் பிள்ளைங்களை அநியாயம் பண்ணுறான். 5 வயசு பிள்ளை 60 வயசு கிழமை பாடுபடுறான். இதெல்லாம் என்னப்பா அரசியல்? இதெல்லாம் கேட்காம தூங்கிட்டாப்பா இருக்கு இந்த அரசியல். ஏன்பா இதுக்கு முன்னே அந்த அம்மா இருந்து நடத்தின அரசியல் எப்படி பாருந்துச்சு? இப்போ ஏன்பா அந்த அரசியல் தூங்கிட்டு இருக்கு? ஏன் முழிக்க மாட்டீங்களா? முழிச்சு பார்க்க மாட்டீங்களா? உங்க வீட்டில் ஏதாவது சொன்னா பார்ப்பீங்க, கல்லடி விழுந்தா. மக்களுக்கு ஏதாச்சுன்னா பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு கல்லடி விழுவக்கூடாது, ஆனால் எங்களுக்கு கல்லடி விளக்கமத்தடி செருப்படிச்சு. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டோம், எங்களுக்கு தலையெழுத்தா காலு கெடுக்க போய் நாங்கள் நின்று உங்களுக்கு ஓட்டையும் போட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு குரல் கொடுக்க நீங்கள் வரமாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது சொன்னாக்கா சுற்றிலும் பாதுகாப்பு. வெளியே போனால் 10 காரு, உள்ளே வந்த என் பிள்ளை வந்தான், என்ன 100 காரை வந்துச்சு. ஏன் வாரத்துக்கு விட மாட்டேன்? ஏன் பயப்படுறீங்க? உங்களை மாதிரி அவனும் ஒரு பிள்ளை தானே. நாங்களே ஏற்றுக்கிட எங்கள் வீட்டு பிள்ளையா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு என்ன தேவை? ஆச்சுவானா நீங்கள் பாட்டு வழியை விடுங்க, அவன் பாட்டு ரோட்டு நீட்டுக்கு வருவான், வந்துட்டு என் பிள்ளை போவான், எங்களையெல்லாம் பார்ப்பான். நாங்கள் போடுவோம். இந்த தடவை எங்களுக்கு யாரையும் மிரட்டவும் முடியாது. இந்த சாமடி படத்தில் சேராபாட்டில் வச்சு ஓட்டு போடணும்னு சொல்கிற அப்படியெல்லாம் இன்னும் முடியாது. எங்களை நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். நாங்கள் போடுற ஓட்டு விஜய்க்கு தான். இதில் மாற்றமே கிடையாது. நாங்கள் போடுற ஓட்டு விஜய்க்கு தான். இனிமேல் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். நீ பணம் கொடுத்தாலும் சரி, நீ காசு கொடுத்தாலும் சரி, குடம் கொடுத்தாலும் சரி, இனிமேல் பட்டு யாராச்சும் ஒரு மூக்குத்தியை கொடுத்து ஓட்டு கேட்டால் கூட நாங்கள் வாங்கிக்குவோம். நீங்கள் பட்டு புடவை கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிக்குவோம். ஆளுக்கு ஒரு வீட்டில் ஒரு மூட்டை அரிசி கொண்டாந்து கொடுத்து கூட ஓட்டு கேட்டாலும் வாங்கிக்குவோம். அது ஏன்னா நாங்கள் கட்டுற வரி பணம், நாங்கள் வாங்குவோம். அதை நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு தகுதி கிடையாது. ஆனால் ஓட்டையெல்லாம் இங்கே தான். நீலே போய் காட்டுருக்கா. சும்மா விஜயை பார்க்க ஒடியாடுறாவோ அந்த கூட்டம் ஓட்டா மரமானு காட்டுக்கல. ஓட்டா மாற்றி காட்டுவோம். மக்கள் நினச்சா எது வேண்டாலும் நடத்துவோம். நாங்கள் நினச்சா தான் நீங்கள் உயர வர முடியும். நாங்கள் தூக்கி போட்டால் நீங்கள் குப்பை. நீங்கள் குப்பை. நாங்கள் நினச்சா தான் உங்களை உயர வைக்க வர முடியும். நாங்கள் நினைக்கலன்னா நீங்கள்லாம் ஒரு குப்பை தட்டி. இனிமேல் உனக்கு என்னத்துக்கு ஆகும்? இன்னும் 178 நாள் இருக்கு. 178 நாள் இருக்கு. 200 நாள் வரும்போது அன்னைக்கே என் பிள்ளை ஆட்சியில் கட்டலாம் அமருவான். இது நடக்கும். எம்ஜிஆர் இப்படி பரங்கிமலையில் படுத்துக்கிட்டு ஓட்டு வாங்கினாரு தொகுதியில். அந்த மாதிரி என் பிள்ளை வாங்குவான். திறமை இருக்கு, வாங்க வைப்போம். நான் ரெட்டாளைக்கு ஓட்டு கட்ட காலத்தில் ஒரு காலத்தில் போய் நான் போனேன்னா இல்லை என்னை பார்த்துட்டு பயப்படுவோம். உள்ளே போய் வயசான கிளவி அப்படி தூக்கிட்டு ஓட்டு போட சொல்லுவோம். ஓட்டு புத்து குத்திட்டு வருவேன். எல்லாம் நடுங்கோ என்னை பார்த்தா. அதே மாதிரி இப்போ எல்லா வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னேன், எப்பா உனக்கு 15 வயசு தானே ஆகுது, 15 வயசு ஆனாலும் பரவாயில்ல. அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு யார் அங்கே புத்திர நிற்கிறாங்களோ அவங்க 5 ஆட்டா கட்டு வாங்கிக்க. போய் எந்தெந்த வீட்டில் கிழவங்களை இருக்க எழுதிட்டு வா, எழுதிட்டு யானையை கட்டி போட சொல்லுங்க. அப்படிதான்ப்பா போடணும். இந்த தடவை நாங்கள் மாற்றம் எங்களுக்கு வேணும். மக்களாட்சி தான் நம்ம நடக்கணும். அவனு தேவை. இந்த இவன் சீமான் கேட்குறான், என் பிள்ளை உடனே ஆடுறானா படத்தை மாதிரி ஆட வந்திருக்கான். இவன் படம் ஆடாமல் எங்கே வந்து ஆடுனா? இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? நீ இங்கே நில்லு, உனக்கு 10 பேர் வருமா?
10 பேர் உங்ககிட்ட வந்து நிக்குமா? எதுக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு பயம் பயப்படுறீங்க? உங்க காலம் மேய்ச்சானா, தலையை மேய்ச்சானா, இல்ல உங்க வீட்டுல வந்து ஏதாச்சும் கேக்குறானா? இல்ல இல்ல. ஏன் நீங்க எல்லாம் பயப்படுறீங்க? உங்களுக்கு என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன்பா, ஒரே குறிக்கோள், உள்ள விஜய் வந்தா எங்களுக்கு ஒண்ணு செய்வானா மக்களுக்கு. நானும் இல்லாதனா என்ன மாதிரி மக்கள் இல்லாதப்பட்டவங்க ரொம்ப அகண்ட விலைக்கும் போவானா. பவுன் 50,000 பிரி பஸ்ஸை நிப்பாட்டணும். அம்மா இறந்துச்சுல, அதை சொல்லித்தான் ஸ்டாலின் ஓட்டு கிடப்ப நானே இந்த ஒரு தடவை போட்டேன். ஆனால் உதயசூரியனுக்கு போடல, பானைக்கு போட்டேன். பானைக்குங்கிறதுனால நான் போட்டேன். அதை காட்டுனா உங்களுக்குன்னு சொல்லவும் தான் நாங்கள்லாம் ஏமாந்து போட்டோம். அது 3ஐயும் பிள்ளை கொண்டாந்து இங்கே தமிழ்நாட்டில் நாடு புறாவுக்கும் காமிச்சிட்டா 50 ரூபா பவுனு பிரி பஸ்ஸு நிப்பாட்டணும். அந்த அம்மாவுக்கு எவன் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா எல்லாரோட முட்டையும் கட்டிட வேண்டியதுதான். மெட்ராஸில் யாரும் நம்ம கால வச்சிருக்க முடியாது. அதை கொண்டாந்து வெளியே இறக்கிட்டு அம்மாவோட மறைவு வந்துச்சுன்னு அவன் சீட்டை கழிச்சுட்டு அவன் ஊருக்கு அவனா போடுவான். 2026 விஜய் தான் உட்கார வைப்போம். நாங்க தூங்கவே மாட்டோம் தான் சொல்றோம்ல. 178 நாளைக்கு தூங்க மாட்டோம். பிள்ளைய கொண்டாந்து உட்கார வச்சு ஆட்சி கட்டில வச்சு அழகு பார்த்து என் பிள்ளை என் மாமன் என் பிள்ளைய பார்க்க என்ன யாரும் விடல. என் பிள்ளை மூத்த மாமன். அதங்கட்டி என்ன வேலை இருக்கு? நம்ம பிள்ளைய உட்கார வைக்காம எங்கெங்கே ஓடுறது, வாழ்க்கையில் வெட்டினது, வரப்பு வெட்டினது, கொள்ளை வெட்டினது, குடிகால் வெட்டினதுலாம் வந்து நான் ஏன் இது ஒரு சின்னத்தை 4 தூக்கிட்டு அலையுது. அவன் பிள்ளை ஒண்டி தைரியமாக வந்து இறங்கியிருக்கிறான். அப்புறம் அவனுக்கு போடாமல் நம்ம அடுத்த பேருக்கு பண்ணுமா? நம்மள வந்து அவன் என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன விற்கிறோமா? நீங்கள் மனால காசை கொடுத்து வாங்கணுங்க. என் பிள்ளை காசே கொடுக்கல, சும்மா வரான். யார் கொடுத்தாலும் என் பிள்ளை வாங்கிக்க சொல்லிட்டான். காசை யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். போடுறது என் பிள்ளைக்கு அவ்வளோதான். இதில் மாற்றமே கிடையாது. நாகைக்கு வந்திருக்காங்க, எப்படின்னு இருந்தது? மக்கள் எப்படி கொண்டாடினாங்க? மக்கள் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து மீனவர்களுக்காக தான் இங்கே வந்தாங்க. அப்போவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து அவங்க போராடினாங்க மீனவர்களுக்காக. இப்போ மறுபடியும் மீனவர்கள் சமுதாயத்துக்காகவும் மற்றும் இங்கே உள்ள மக்களுக்காகவும் அவங்க வந்து எங்களை பார்த்துட்டு போயிருக்க குறையில கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பாக சிஎம் வந்து 2026 தளபதி தான், வேற யாரும் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு அவர் வந்த ஃபர்ஸ்ட் நாளே அவர் இதுக்கு தனியாக பெண்களுக்குன்னு ஒரு சட்டம் போட்டு பெண்களோட பாதுகாப்பு நைட்டாக 12 மணி ஆனாலும் சரி 1 மணி ஆனாலும் சரி பெண்கள் சுதந்திரமாக போயிட்டு வர்றதுக்கு அவர் ஒரு நம்பிக்கையாக ஒரு சட்டத்தை போட்டு நம்ம பெண்களை சுதந்திரமாக நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேணுமாலும் போயிட்டு வர்ற மாதிரி அவர் ஒரு சட்டத்தை போட்டு மக்களுக்கு பக்கத்தில் அவர் இருப்பார். இருக்கிற தாய்மார்கள் அனைவரும் தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற எந்த அரசாங்கமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. டெய்லியும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அது வந்து யாருமே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலை. கேட்டால் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது, குற்றங்கள் அதிகரிச்சுட்டு தான் போகுது. இன்னைக்கு இந்த கூட்டத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட்டம் யாரு கூட்டுவானா? காசு கொடுத்து கூட்டுவாங்க. 200 ரூபா கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு வாங்கி பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் மற்றவங்களுக்குலாம் என்ன பிரியாணி வாங்கி கொடுத்து மற்ற இந்த ஆளுங்களுக்கெல்லாம் மற்ற இதில் கொடுப்பாங்க. இங்கே பஸ் வசதி பண்ணி 200 ரூபா பணம் கொடுத்து அழைச்சிட்டு வருவாங்க. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. தளபதியை உண்மையாக பார்க்க வந்த கூட்டம், தளபதிக்கு ஓட்டு போடுவாங்க. வந்திருக்க கூட்டம் எல்லாமே ஓட்டு போடுவாங்க.